1330 திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி உன் பேரை கொடுத்துட்டேன் பார். சார் என்ன சார் நல்ல விஷயங்களை டிவியில் வைக்க மாட்டாங்கல்ல, சண்டை போட்டால் தானே வைப்பாங்க. பீரோலாம் ரொம்ப அழுக்கா இருக்கேன்னு சொல்லிட்டு பெயிண்ட் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போய் பெயிண்ட் வாங்கிட்டு வந்தேன். வர்ற வழியிலே காலேஜ்ல சும்மாவா ஒப்பனைக்கு உண்டு என்ன 4 வெரைட்டிக்கு நம்மளுண்டு மஜா வைப். கம்மல் கூட அந்த ஒரு அளவு ஆடி இருக்காங்க. சோ சூப்பர். ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் வீடியோ பார்க்க நல்ல உள்ளவங்களுக்கு வணக்கம். ஹலோ கைஸ், இன்னைக்கு என் காலேஜ் ஆர்ட்ஸ் டே. ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்ட் சவுண்ட் கேட்குமா என்னன்னு தெரியல எனக்கு. ஸோ வந்து ஆர்ட்ஸ் டேக்கு ஸ்டார்டிங்ல ப்ளே சாங் பாடுறதுக்காக எங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பக்கத்துல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால சவுண்ட் இருக்கலாம். இன்னைக்கு நமக்கு வந்து நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ஆர்ட்ஸ் டேனா என்ன, ஏன்னா நேற்று வந்து கிராஜுவேஷன் டே நடந்துச்சு. இது வந்து கிராஜுவேஷன் டே முடிச்சு போன ஸ்டூடெண்ட்டை கேள்வி கேட்டோம். இன்னைக்கு படிச்சு செய்த ஸ்டூடெண்ட்டை நம்ம கேள்வி கேட்க போறோம். அப்படி என்ன கேட்க போறோம்னா ஆர்ட்ஸ் டேனா என்ன, ஸோ உங்களுக்குள்ள என்ன டேலண்ட் இருக்குன்னு அவங்க இன்னைக்கு சொல்ல போறாங்க, நான் கேட்க போறேன். இப்போ வந்து ஆர்ட்ஸ் டே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அங்கே ப்ரோக்ராம் போய்கிட்டு இருக்கு. ஸோ கெஸ்ட்டெல்லாம் வந்துட்டாங்க, எல்லோரும் அங்கே உட்காந்துருக்காங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாருமே அவங்க சேர் போட்டிருக்காங்க, சேரில் எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து கெஸ்ட்டு வந்திருக்காங்க, நம்மகிட்ட கெஸ்ட்டு கூட பேச முடியுமா தெரியல. ஸோ சான்ஸ் கிடச்சா நம்ம பேசலாம். ஓகே, இப்போ நம்ம காலேஜுக்கு வந்து ஒரு கெஸ்ட்டை பார்க்க போகிறோம். அன்னபாரதி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், பிக் பாஸ் இப்போ தான் பிக் பாஸ் 7 வந்திருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நான் இன்றைக்கி கேட்க வேண்டிய கேள்வியை இவங்ககிட்ட நம்ம ஃபஸ்ட்டு கேட்டலாம். ஓகே அக்கா, இப்போ வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்டாஃப்டையும் இன்றைக்கி ஒரு கேள்வி வச்சுருக்கோம். ஆர்ட்ஸ் டேனா என்ன அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் சொல்லுங்கள், ஆர்ட்ஸ் டேனா என்ன? திறமைகள் வெளியே வரக்கூடிய ஒரு நல்ல நாள், நல்ல ஒரு மேடை, அதுதான். ஓ சூப்பராக, சின்னதாக சொன்னால் நல்லா சொன்னீங்க. இன்னொன்று, உங்கள் காலேஜ் டேஸில் ஸ்கூல் டேஸில் இந்த ஆர்ட்ஸ்லாம் நடந்திருக்கா? நீங்கள் எதுலையாவது? நிறைய எல்லா இதுலேயுமே கலந்துருக்கிறேன். பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, நடன போட்டி, ஒப்புவித்தல் போட்டி, நினைவாற்றல் போட்டி. ஸோ இந்த மாதிரி நிறைய காம்படிஷன்ஸ். எதுனாலும் எங்கள் வார்த்தையை என் பேர் கொடுத்துட்டு வந்துடுவார். கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் உன் பேர் சேர்த்துட்டோமா அப்படிம்பார். திருக்குறள் 1330 திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி உன் பேரை கொடுத்துட்டேன் பார். சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பவும் படிச்சது தான். இப்போ பிக் பாஸில் கூட நான் நிறைய திருக்குறள் சொன்னேன். அதெல்லாம் 24/7 பார்த்தவங்களுக்கு தெரியும். நல்ல விஷயங்களை டிவியில் வைக்க மாட்டாங்கல்ல, சண்டை போட்டால் தானே வைப்பாங்க. நம்ம ஊர் கோயில்பட்டி. ஸோ மாட்டினேன். இப்போ வந்து நம்ம ஊரில் வந்து பொம்பளை பிள்ளைங்களாம் வெளியே அனுப்புறதே ஒரு இது. ஸோ இப்போ அனுப்புகிறாங்க கொஞ்சம் வீட்டில். ஸோ நீங்கள் 99 பார்த்துருக்கீங்க, உங்கள் ஸ்டேஜில் வெளியே அனுப்பி நீங்கள் எப்படி சினிமா ஃபீல்டுக்குள்ளே போனீங்க? அம்மா வந்து பாரதின்னு பேர் வச்சதுனாலே, அம்மாவுக்கு பாரதியார் கவிதைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலே அம்மா வந்து பயங்கர ஒரு போல்ட்னஸ். எங்கள் அம்மாட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே தன்னம்பிக்கை ப்ளஸ் தைரியம். இன்னுமே எனக்கு எங்கள் அம்மாவிட்ட இருந்து இன்னும் தைரியம் எனக்கு வரணும் நிறைய அப்படின்ட்டு. அம்மா பயங்கர இன்ஸ்பிரேஷன், எனக்கு பெரிய ரோல் மாடலு. ஸோ அவங்க அவ்வளோ போல்டாக இருந்ததுனால எந்த காம்படிஷனும் வெளியே கூட்டிகிட்டு போவாங்க. டீச்சர்ஸ் பயங்கர சப்போர்ட். இப்போ ஆஃப்டர் மேரேஜ் இவங்க. ஸோ இதுதான் ஈஸியாக இருந்துச்சு எனக்கு வெளியில் வர்றதுக்கு. ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் கிடச்சிச்சு. பேரண்ட்ஸும் சப்போர்ட், ஃபுல் சப்போர்ட். ஸோ அதேமாதிரி எல்லோரும் இருந்தாங்கன்னா எல்லாருமே மேலே வரலாம், பொம்பளை பிள்ளைங்க எல்லாருமே. கண்டிப்பாக என்ன திறமைகளாக இருந்தாலும் அதை நீங்கள் வெளிக்கொண்டு வாங்க, அவ்வளோதான். அதுதான் நான் சொல்கிறேன். வெறும் படிப்பு மட்டுமே இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலருக்கு எப்போதுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். நம்ம கற்ற கலை வந்து என்றைக்குமே நம்மளை கைவிடாது. எந்த நேரத்துலையும் அது வந்து ஒரு பெரிய ஒரு பேக் போனாக வந்து நிற்கும். ஸோ அதுதான். சரி, ஓகேக்கா. நீங்கள் பிக் பாஸ் 7 நிறையா கடி ஜோக் போட்டிருப்பீங்க, நிறைய இன்டர்வியூவில் நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் பார்த்தேன். ஸோ அம்மாவுக்காக ஒரு கடி ஜோக் சொல்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க? கடி ஜோக்கு ஐயோ, திடீர்னு கடி ஜோக் கேட்குறீங்களா? ஒரு பூனை ஒரு ஸ்கூலை சுற்றி வந்துச்சு. ஏன் ஒரு பூனை ஸ்கூலை சுற்றி சுற்றுது? ஏன்னா அது எலிமெண்ட்ரி ஸ்கூல். இப்பவே கண்ணை கட்டுது. கடி ஜோக்கால நிறைய வருவாங்க பாரு ஃபேன்ஸ். உனக்கு இன்னொரு கடி ஜோக்கா? என்னப்பா நீ. இது வந்து நான் பிக் பாஸ் வீட்டில் சொன்னேன். வீட்டுக்கு வந்து இந்த பீரோலாம் ரொம்ப அழுக்கா இருக்கேன்னு சொல்லிட்டு பெயிண்ட் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போய் பெயிண்ட் வாங்கிட்டு வந்தேன். வர்ற வழியில பார்த்தீங்கன்னா பெயிண்ட்லாம் நான் அழுதுச்சு. இது ஸோ நிறைய இன்டர்வியூ சொன்னீங்களே, ஏன்னா அதை நம்ம அடிக்க போகிறோம்ல. என்னன்னா முகேஷை எங்களால் காப்பாற்ற முடியல.
ஓகே நைஸ். ஓகேக்கா, தேங்க்யூக்கா. செம்ம ஸ்பீச்சாக கொடுத்தேன். நம்ம அழகா பேசுனீங்க தமிழ்ல. அந்த வாத்தியார் சொன்னீங்க பார்த்தீங்களா, அதான் ஹைலைட். ஏன்னா டீச்சர்ஸ் சொல்லியிருக்கலாம், இல்லை வாத்தியார் சொன்னீங்க பார்த்து செம்மையா பேசுனீங்கக்கா. ஓகே, தேங்க்யூக்கா. நீங்களும் நல்லா கிளாப் பண்ணீங்க. ஸோ சிவகாசி எல்எம்எஸ். ஸோ சிவகாசி எல்எம்எஸ் ஸ்டூடெண்ட் சிவகாசி எல்எம்எஸ் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச ஒரு அமௌண்ட் போட்டு விடுங்க, பையன் பொழைச்சிட்டு போட்டும். இளைஞர்கள் வந்து நீங்கெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இன்னைக்குள்ள இளைஞர்கள் வந்து தடுமாறுறாங்க, நிறைய தப்பான ட்ராக் போறாங்க அப்படின்னாலுமே நிறைய இளைஞர்கள் வந்து நான் பார்க்குறேன் நல்ல நல்ல திறமைகளோட வெளியே வராங்க. ஸோ நீங்களாம் அது ஒரு பெரிய ஒரு ரோல் மாடல். உங்களை பார்த்து நிறைய நல்ல ஒரு விஷயங்களை யூடியூப்ல போடுங்க. அதை பார்த்து நல்லா வரட்டும். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றிக்கா. இப்போ வந்து கெஸ்ட் எல்லாம் பேசி முடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு ஆர்ட்ஸ் டே அன்னைக்கு. ஸோ இப்போ நம்ம அண்ணன் வந்திருக்காங்க, அண்ணன்ட்ட நம்ம கேட்போம். அண்ணா, ஆர்ட்ஸ் டேனா என்னண்ணா அதை சொல்லுங்களேன். ஆர்ட்ஸ்னா என்னப்பா? கலையை வளர்க்குறது. ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் மாணவருக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ஒரு கலை திறமை இருக்கும். பாட்டு பாடுறதா இருக்கட்டும், ஆடுறதா இருக்கட்டும், மிமிக்ரி பண்றதா இருக்கட்டும், அந்த திறமையை வளர்க்கறது, அந்த திறமையை வந்து இந்த காலேஜுக்கு வந்து எல்லாருக்கும் எடுத்து சொல்றதுதான் ஆர்ட்ஸ் டே. அதுக்காக தான் ஆர்ட்ஸ் டே வைக்கிறோம். இப்போ என்ன படிக்கீங்க ஃபர்ஸ்ட்? நான் எம்எஸ்சி செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். சரி, பிஎஸ்சியில் ஏதாவது கலந்துருக்கீங்களா? காலேஜ் டே அப்பெல்லாம், ஆர்ட்ஸ் டே அப்பெல்லாம்? சரி, ஆர்ட்ஸ் டே அப்பெல்லாம் இங்கே படிக்கல, யூஜி நேஷனல் காலேஜில் பண்ணேன். சரி, அங்கே என்னாச்சும் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கோம். நம்ம நார்மலாக என்ன பண்ணியிருப்போம், சிங்கிங் காம்படிஷன், டான்சிங் காம்படிஷன் எல்லாத்தையும் கடந்தானே வந்திருக்கோம். ஓகே. நான் எப்படின்னா உங்களுக்கு இந்த டே எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா பேசினாங்க. நல்லபடியா கெஸ்ட் நல்லா பேசினாங்க. டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே ஓகே, என்ஜாய் பண்ணுவோம். இன்னைக்கு டே எப்படி போகுது உங்களுக்கு? பரவாயில்ல, ஃபங்க்ஷன்லாம் நல்லா இருக்கு. அவங்க பேச்சு நல்லா இருந்து. ஓ, கெஸ்டோட ஸ்பீச் எல்லாரும் சொல்றாங்க நல்லா இருக்கு. டைம் பாஸ் ஆச்சு. பரவாயில்ல, டே நல்லா சூப்பரா போகுது. நீங்க ஏதாவது கலந்துருக்கீங்களா ஆர்ட்ஸ் டேக்கு? ஆடியன்ஸ் எல்லாத்தையும் ஊக்குவிக்க போறீங்க. ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். சொல்லுங்க, ஆர்ட்ஸ் டே நீங்க உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? ஆர்ட்ஸ் டே காலையில கொஞ்சம் போரிங்கா இருக்கு. இனிமே சினிமேட்டிக் வரும்போது நல்லா இருக்கும் நினைக்கிறேன். கெஸ்ட் எப்படி பேசுறாங்க? கெஸ்ட் கொள்ளலாம், ஆனா யாருமே ஆடியன்ஸ் நான் ரெஸ்பாண்ட் பண்ணல. ஓ, ஏன்னா இங்க இருக்க ஃபுல்லாமே மலையாளம் தான், மலையாள பீப்புள் தான். தமிழும் இருக்குல்ல, தமிழ் பிள்ளைங்க இருக்காங்க. சோ பாதி பேரு. அப்ப நீங்க தமிழ் பிள்ளைங்க தானே? ஆமா, நான் தமிழ்ல ரியாக்ட் பண்ணவே இல்லை. நீங்க? நான் பண்ணேன். நான் உட்காந்துட்டு தானே இருந்தேன். சரி, ஓகே. நீங்க ஏதாவது கலந்துருக்கீங்களா? இல்ல, நான் வந்து காலேஜ் டே தான் இருக்கேன். காலேஜ் டேல தான் இருக்கேன். ஓகே ஓகே. அல்லாம நெயில் ஆர்ட் சேர்ந்திருந்தோம். நெயில் ஆர்ட் ஓகே, முடிஞ்சு காம்படிஷன். ஓகே ஓகே. அப்ப இன்னைக்கு ஆடியன்ஸா எல்லாத்தையும் ஊக்குவிக்க போறீங்க. ஆமா, என்கரேஜ் பண்ண போறோம். இப்போ நம்ம கூட நிக்கிறவர் வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் யூடியூப் சேனல் வச்சிருக்காரு, வீடியோ போட்டுட்டு இருப்பாரு. சோ உங்களுக்கு எப்படின்னா போயிட்டு இருக்கு ஆர்ட்ஸ் டே? நீங்க சிறப்பா போயிட்டு இருக்கு. இருக்கா? நீங்க வயிறு தான் பசிக்குது, நீங்க சாப்பிடலாம். எனக்கும் பசிக்குது. சரி, சொல்லுங்க, ஏதாவது கலந்துருக்கீங்களா? நீங்க? வாய்ப்பு இல்ல. ஆடியன்ஸ் தான் எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ண போறீங்க. அதுவே ஒரு பெரிய இதானே. ஓகே, 2 கலர்ஃபுல்லான அண்ணங்க கிடைச்சிருக்காங்க. ஆனா சொல்லுங்கண்ணா, அவங்க எப்படி போகுது ஆர்ட்ஸ் டே? முன்னாடி வந்தது ஆர்ட்ஸ் டே மிகவும் பிரம்மாண்டமாக போகிறது. ஓகே, அப்புறம் வேற என்ன கொஸ்டின் தம்பி? வேற வந்து நீங்க ஏதாவது கலந்துருக்கீங்களா? മലയാളത്തിൽ പറഞ്ഞ നമ്മൾ ഇന്ന് ഒന്നിനും ഇല്ല. ഇന്ന് ഇവന്മാരുണ്ട്, ഒപ്പനയ്ക്കുണ്ട്. ഞാനില്ലേ, നമ്മളെ പയ്യന്മാര് ഒപ്പനയ്ക്കുണ്ട്. പിന്നെ നാളെ ആകുമ്പോ വെറൈറ്റിക്ക് നമ്മളുണ്ട്. മജാ വൈബ്. எப்படி போகுது? நல்லாதான் போகுது. நல்லா போகுதா? ஆமா. ஓகே, நீங்க ஏதாவது கலந்துருக்கீங்களா? ஆமா, டான்ஸ் இருக்கா? எந்த டிபார்ட்மெண்ட்? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஆர்ட்ஸ் நல்லாதான் போகுது. இது என்ன ஃபர்ஸ்ட் ஆர்ட்ஸ் டே? ஃபர்ஸ்ட் இயர் தானே? ஃபர்ஸ்ட் இயர் தான். அடுத்து நீங்க ஏதாவது கலந்துருக்கீங்களா? இல்ல, நான் கலந்து ஒண்ணும் இல்ல. நீங்க ஒரு ஆடியன்ஸ். அதே ஒரு பெரிய. ஓகே, இப்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டீம் இருக்கு. அந்த டீம் கேட்போம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், வேற யாரும் இல்ல. உங்களுக்கு ஆர்ட்ஸ் எப்படி போகுது? கலந்துருக்கீங்களா? இல்ல, நாம அந்த பழக்கம் இல்ல. ஓகே, சொல்லுங்க, எப்படி போகுது ஆர்ட்ஸ்? பரவாயில்ல ப்ரோ, ஏதோ போகுது. ஏதாவது கலந்துருக்கீங்களா? இல்ல ப்ரோ, எல்லாருமே நீங்க ஆடியன்ஸ் தான், என்கரேஜ் பண்றதுக்கு எல்லாத்துக்கும். அது நாளைக்கு தானே? ஆமா. ஐயோ, சரி, ஓகே, பார்க்கலாம். கெஸ்ட் ஃபாதர் வந்திருக்காரு. சோ அவர்கிட்ட கேட்போம். ஃபாதர், நீங்க சொல்லுங்க, ஆர்ட்ஸ் டே எப்படி போகுது? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் எதிர்பார்த்த விட ரொம்ப அருமையா இருக்கு. செட்டப்ஸும் பிள்ளைங்க நல்லா அருமையா பிராக்டிஸ் பண்ணி இருக்கிறாங்க. இப்ப காம்படிஷனுக்கு நான் பாத்துட்டு இருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் அவ்வளவு நேர்த்தியா செய்யறாங்க. பிள்ளைங்க படிப்பு மட்டும் இல்ல, கலை அது மாதிரி உலகத்தோட சேர்ந்து இன்டகிரேட் ஆகுறாங்கன்னு அதுல இருந்து தெரியுது. அவங்கள பயிற்சி கொடுக்குற டீச்சர்ஸ், அத மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் அந்த ஃபீல் அதுக்கு கொடுக்கறாங்க.
அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க இனியும் வளருவாங்க, எல்லா ஃபீல்டையும் அவங்க வளரட்டும். ஆல் தி பெஸ்ட். ஓகே சார், ஆர்ட்ஸ் டேனா என்ன? ஒரு லைன்ல சொல்லுங்களேன். ஒரு லைன்ல சொல்லணும்னா நம்முடைய ஒரு ரிதமிக் லைஃப கொண்டு வர்றதுதான் ஆர்ட்ஸ் ஆஃப் லைஃப். இப்ப ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. ப்ரோக்ராம் எல்லாம் கலந்துகிட்டு எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்ப வந்து அவங்கள ஜட்ஜ் பண்றதுக்கு ஜட்ஜஸ் எங்க காலேஜுக்கு வந்திருக்காங்க. சோ அவங்களாம் இப்ப நம்ம பார்த்து அவங்ககிட்ட கேட்க போறோம். சார், எப்படி போயிட்டு இருக்கு ஆர்ட்ஸ் டே? ஆர்ட்ஸ் செம்மையா போயிட்டு இருக்கு. எப்படி பண்றாங்க பசங்களா? அவங்களுக்கு எப்படி ஜட்ஜ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கா? ஆக்சுவலி இப்பதான் எனக்கு தெரியுது இந்த காலேஜ்ல இவ்வளவு டேலண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு. சூப்பரா பண்றாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவு டேலண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ்ல இருப்பாங்கன்னு. சூப்பரா பண்றாங்க எல்லாரும். ஓகே சார், எப்படி உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது இந்த டே எல்லாம்? எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் ஜட்ஜ்மெண்ட் வரும்போது கொஞ்சம் ஹாப்பியா தானே நாங்க ஃபீல் பண்ணுவோம். காலேஜ் டேஸ், ஸ்கூல் டேஸ்லாம் ஆர்ட்ஸ் டே காலேஜ் எல்லாம் நடந்திருக்கும் சார். அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஆக்சுவலி அந்த டைம்லாம் எனக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கல. படிச்ச காலேஜ் அப்படி. சோ எனக்கு அந்த மாதிரி பெரிய அளவு சான்ஸ் கிடைக்கல. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். மேம் சார், நீங்க சொல்லுங்க, எப்படி இருக்கு இந்த டே? நல்லா இருக்கு. எப்படி நம்ம பண்றாங்க, நம்ம பசங்க எப்படி பண்றாங்க? நல்லா அழகா பண்றாங்க. எப்படி உங்கள ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ் எல்லாம் எப்படி ஆர்ட்ஸ் டே எல்லாம் போச்சு? நாங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணோம். என்ஜாய் பண்ணுங்க. சோ இப்ப எல்லாம் எப்படி என்ஜாய் பண்றாங்களா உங்களை பொறுத்தளவு எல்லாரும்? ஆமா, நல்லா நாங்களும் இதே மாதிரி தான் என்ஜாய் பண்ணோம். வா வா வா, சூப்பர் சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ. சொல்லுங்க சார். சீரியஸ்லி இந்த இப்படி சான்ஸ் எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப இதா இருக்கு. ஸோ என்னோட காலேஜ் டேஸ் கண்டிப்பா ஞாபகம் வருது. என்னோட காலேஜ் டேஸ்ல என்ன பெர்ஃபார்ம் பண்ண முடியல அந்த அளவுக்கு. பட் பார்க்கும்போது சீரியஸா ஜட்ஜ் பண்ண வந்த மாதிரி இல்லை. நான் சீரியஸ்லி ஐ அம் என்ஜாயிங் த பெர்ஃபார்மன்சஸ். ஓகே ஓகே. எப்படி கவனிக்காங்க உங்களை? ஸோ செம்மையா கவனிக்கிறாங்க. காலேஜ் என்சிசி காலேஜ்ல சும்மாவா? ஆர்ட்ஸ் எப்படி போச்சு? நல்லா போச்சு. நல்லா போச்சா? எப்படி நீங்க ஆடுனீங்க? உங்களுக்கு ஆடினதை விட எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். எனர்ஜெட்டிக்கான சாங்ஸ் எடுத்துக்கோம். சோ எவ்வளவு நாள் ட்ரைனிங் பண்ணீங்க? ஜஸ்ட் ஒன் டே. ஒன் வீக்கா? ஒன் டேல இவ்வளவு இது வேர்த்து ஆடி இருக்கீங்க. சோ எஃபர்ட் போட்டிருக்கீங்க. ஓகே, எப்படி போச்சு இன்னைக்கு ஆர்ட்ஸ் டே ஃபுல்லா? ரொம்ப சூப்பரா போச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இது என்னோட ஃபைனல் ஆர்ட்ஸ் டே. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் வித் ஃப்ரெண்ட்ஸ். காம்படிஷன் போனேன், காம்படிஷன் முடிச்சு அங்கே ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. எல்லாம் பண்ணி நாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வைப் பண்ணிட்டு இருந்தோம். நான் ஸ்கிட்டுக்கு போயிருந்தேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். தென் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்க கிளாஸ் எல்லாரும் ஆர்டர் பண்ணி எல்லாரும் ஃபன். ஒரு வார்த்தை கூப்பிட்டுருக்கலாம். பாக்கல, ஐயோ நான் கூப்பிட்டு நினைச்சேன். முத்துவான நினைச்சீங்க, அடுத்து மறந்துட்டீங்க. ஓகே 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 ஓகே. பரவாயில்ல, இன்னொரு நாள் வாங்கி தந்துருங்க. பிரச்சனை இல்ல. ஓகே 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 ஓகே. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கெஸ்ட் எப்படி? ஆக்சுவலி எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. நான் காம்படிஷன்ல இருந்தேன். கொஞ்சம் சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சு. எனக்கு கேட்க முடியல ஃபுல்லா. ஓகே 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 ஓகே. சரி, பிரைஸ் கிடைக்கணும் கான்ஃபிடன்ட் இருக்கா? ஸ்கிட்டுக்கு நாங்க நல்லா பண்ணோம். எங்க பெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஓகே. வேற யாரோட நாங்க வந்து பாக்கல. பாத்திருந்தா எங்களுக்கு கொஞ்சம் தெரியும். அவங்க வந்து க்ளோஸ் பண்ணி தானே போட்டிருப்பாங்க. தெரியாது. பட் நாங்க சூப்பரா பண்ணோம். சூப்பரா பண்ணி. ஓகே, கான்ஃபிடன்ட் இருக்கு கிடைக்கும். ஓகே ஓகே, வாழ்த்துக்கள் கிடைக்கிறதுக்கு. she is my friend Abhiya. சோ பேசுங்க. அதாவது എടിപ്പാ സൂപ്പർ ആയിരുന്നു. മലയാളത്തിൽ പറഞ്ഞാൽ മതി. മലയാളത്തിൽ പറഞ്ഞാൽ കുഴപ്പമില്ല. ആർട്സ് നല്ല സൂപ്പർ ആയിരുന്നു. ഏറ്റവും എൻജോയ് ചെയ്യാൻ പറ്റി. ഞങ്ങൾക്ക് ഏറ്റവും എൻജോയ്മെന്റ് ആയിട്ടുള്ള ഒരു ദിവസമാണ് ആർട്സ് ഡേ എന്ന് പറയുന്നത്. ഭയങ്കര സന്തോഷമാണ്. ஓகே ஓகே, நைஸ் நைஸ். நாங்க பொதுவா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகும். உங்களுக்கு புரியுதா நண்பர்களே? புரியுதா? நாங்க நாளைக்கு எங்களுக்கு வேற வெரைட்டி புரியுதா? நீங்க கண்டிப்பா எடுக்கணும். எப்படி ஆர்ட்ஸ் எப்படி போச்சு? ആർട്സ് സൂപ്പറായിരുന്നു ബ്രോ. പക്ഷേ എപ്പോഴും പോലെ തന്നെയാണ്. ബട്ട് ഒരു ലാഗൊക്കെ ഉണ്ട്. നമ്മള് സ്കിറ്റ് ചെയ്തു, പാട്ട് പാടിയല്ലേ? പാട്ട് പാടി കൊള്ളായിരുന്നു. ബട്ട് എന്ത് പറയണം, ഒരു വൈബ് കുറവ്. കോമ്പറ്റീഷനൊക്കെ അടിപൊളിയായിരുന്നു. എല്ലാ അടിപൊളിയായിരുന്നു. സമയത്ത് തന്നെ നല്ല രീതിയിൽ കുഴപ്പമില്ല, കൊള്ളായിരുന്നു. നമുക്ക് നമ്മളെ കോളേജല്ലേ, അപ്പൊ നല്ല ഒരു ബോറൊന്നും ഇല്ലായിരുന്നു. പിന്നെ നമ്മള് അങ്ങനെ റിവ്യൂസ് ബാഡായിട്ടൊന്നും പറയാൻ പാടില്ല. അങ്ങനെ പറയാനൊന്നുമില്ല. കൊള്ളാം, കുഴപ്പമില്ല. இப்போ ஒரு அக்கா வந்திருக்காங்க, அவங்களோட கேட்போம். அக்கா எப்படி போச்சு நீ ஆர்ட்ஸ்? അടിപൊളിയാ ഇരുന്ന. വേറെ പറഞ്ഞിട്ട് പോയോ? സൂപ്പർ. ഞങ്ങൾ ഡാൻസ് കളിച്ചു. ഏതാ കോമ്പറ്റീഷൻ ഏതാ ഉണ്ടോ? ഡാൻസിനുണ്ടായിരുന്നു. டான்ஸ் உண்டு. எப்படி பண்ணீங்க? நல்லா பண்ணீங்க? கான்ஃபிடண்டா இருக்கா? அது கண்டவரே என்ன പറയണം. பவரா டான்ஸ் ஆடிட்டு வந்து ஒரு டீம் உட்கார்ந்திருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம கேட்கலாம் அந்த ஆர்ட்ஸ் டே எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்கு? எப்படி இருந்துச்சு? எப்படி பண்ணிட்டு நம்ம என்ஜாய்மெண்டா செய்தா? உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா நீங்க பண்ணது எல்லாமே? நாங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன். கிடைக்கணும். ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கு உங்களுக்கு.
சரி, எப்படி யார் ப்ராக்டிஸ் கொடுத்தா உங்களுக்கு? மாஸ்டர். ஓ, இவங்க. சொல்லுங்க, உங்களை எப்படி? ஜாலியா இருக்கு. நான் பார்த்தேன், பவரா பண்ணாங்க. சோ எப்படி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு நல்லா இருந்துச்சு. அப்படின்னா எல்லாருக்கும் நல்லா ஓகே ஓகே. உங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? இப்ப அவங்க ஒரு ஃபோக் டீம் கிடைச்சிருக்கு, இப்பதான் ஆடிட்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு வெறியோட தான் ஆடினாங்க இவங்க. சோ பார்த்தா தெரியும் எல்லாரும் மூஞ்சிலையும் அவ்வளவு ஒரு வேர்வை கொட்டி அப்படியே ஒரு எஃபர்ட் போட்டு ஆடி இருக்காங்க. சரி, கேட்பாங்க அப்படியே எப்படி ஆடினீங்கன்னு. நல்லா பவர்ஃபுல்லா ஆடணும். பிராக்டிஸ் பண்ணதெல்லாம் நல்லா ஆடணும். சும்மா எத்தனை நாள் பிராக்டிஸ் பண்ணீங்க? எதனால ஒரு 3-2 ஜஸ்ட் அவ்வளவுதான். ஜஸ்ட் என்ஜாய்மெண்ட் தான். இஷ்டத்துல ஆடினா என்ஜாய் பண்ண அவ்வளவுதான். ஓகே ஓகே. சும்மா நிக்காம இப்படி ஆடுறதே பெரிய விஷயம் தான். சரி, ஓகே. ஆர்ட்ஸ் எப்படி போச்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும்? நல்லா போச்சு. நல்ல பிஸி. ஒரே காம்படிஷன் ஓட்டம் தான் ஒரே. ஓகே, நீ சொல்லுங்க. ஆமாடா, பிஸியா தான் இருந்தோம். மார்னிங் போச்சு. பாத்தியா எல்லாம் இதெல்லாம் கலந்து போகுது. புரியுது எப்படி ஆடி இருக்கீங்கன்னு சொல்லி. கம்மல் கூட அந்த ஒரு அளவு ஆடி இருக்காங்க. சோ சூப்பர். ஆடிட்டு வந்தவங்க இனிமே ஆட போறவங்க இவங்க. சோ அவங்ககிட்ட கேட்போம், எப்படி நீங்க இப்ப நிறைய பேர் இப்ப ஆடிட்டாங்க. சோ அவங்க பாக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்க நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் நாங்க இங்க பெஸ்ட். ஒரு பயம் இல்லையா எல்லாரும் ஆடுறது? இல்ல பயம். கான்பிடண்டா இருக்கு வின் பண்ணுவோம் அப்படின்ட்டு. வின் பண்றதெல்லாம் ரெண்டாம நாங்க இங்க பெஸ்ட் கொடுப்போம். ஓகே. வாழ்த்துக்கள். வேற ஆர்ட்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. எங்களால பாக்க முடியல, நாங்க இங்க பிஸியா இருக்கனால. எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. சோ நீங்க எந்த காம்படிஷன் மட்டும் இல்ல வேற காம்படிஷன் உண்டா? ஃபுட் லூஸ் இருக்கு. ஆர்ட்ஸ் டே எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருமே பிரைஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. பிரைஸ் வாங்கணும்னு அவங்க மூஞ்சில ஹாப்பினஸ் பார்த்தா அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த டேக்கு, ஆர்ட்ஸ் டேக்காக. ஸோ நம்ம பெஸ்டா கொடுத்து பெஸ்டா பண்ணணும்னு சொல்லி பெஸ்டா பண்ணி பிரைஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த டே வந்து எல்லாத்துக்கும் சூப்பரா இருந்துச்சு. ஸோ பிரைஸ் வாங்காதவங்களுக்கும் எனக்கு கவலைப்படாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வர ஈவெண்ட்ல நீங்க கலந்துக்கிட்டு உங்க பெஸ்ட்டை கொடுத்து நீங்க பிரைஸ் வாங்கலாம். ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.